மலர் சீரியலோட இறுதிக்கட்ட காட்சிகளை பரபரப்பாக எடுத்து முடிச்சிருக்கிறதாக தகவல் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதத்தோட மலர் சீரியல் நிறைவு பெறது கன்ஃபார்ம் ஆகியிருக்குது. ஹீரோவாக சுரேந்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஏற்கனவே திருமகள் சீரியலில் நடித்தவர் தான். ஃபர்ஸ்ட் மலர் சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்வதி மலர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட் கதையை மையமாக வச்சு தான் கதைக்கருவே உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக கதைக்கரு மாறிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குற்றம் நடந்திருக்கு. அந்த குற்றத்தை செஞ்சவங்க யாரு, அதோட பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பரபரப்பான எபிசோடுகள் தான் சீரியலில் போய்கிட்டு இருக்கு. ஸோ குற்றவாளியை கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சு அது ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு கொஞ்சம் பரபரப்பாக எபிசோடுகளை கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் படமாக்கி இருக்கிறாங்க. மலர் சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவாக நடிச்சுட்டு இருக்கிற சுரேந்தருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் தான் இவருக்கு திருமணமும் நடந்துச்சு. அடுத்ததாகவும் சன் டிவியில் தான் இவர் மறுபடியும் புது சீரியலில் கமிட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மலர் சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறதுனால மற்றொரு புது சீரியலையும் களமிறக்கிறதுக்கு சன் டிவி ரெடி ஆகியிருக்கு. புதுசாக செங்கோடி அப்படிங்கிற ஒரு புது சீரியல் களமிறங்க போகுது. அதுவும் ஆஃப்டர்நூன் டைம் ஸ்லாட்டில் தான் களமிறங்க போகுது. அந்த சீரியலுக்கான ப்ரோமோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் டைமிங் இன்னும் சொல்லலை. அதே நேரத்தில் மலர் சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணலை. ரெடி பண்ணிட்டாங்க. அநேகமாக நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாளில் இருந்து இறுதிக்கட்ட காட்சிகளுக்கான ப்ரோமோ வெளிவரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மலர் சீரியல் இந்த மாதத்தோட முடிகிறது கன்ஃபார்ம் தான்.